அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒரு 15 தென்னங்கன்றுகள் உள்ளது. அது பாலை விடும் தருவாய் உள்ளது. ஆனால் பாலை விட மாட்டேங்குது. இந்த காட்டுறேன் பாருங்க. இந்த இது மாட்ட மரம் தான் கொஞ்சம் அடசலாக இருக்கிறதுனால பாலை விட மாட்டேங்குது. இதுக்கு தான் இப்போ 2 அடி மரத்தை விட்டு 2 அடி தள்ளி காணு எடுத்து அதில் வீட்டில் உள்ள குப்பை எருவு பாருங்க. குப்பை எருவு எங்கோட்டு குப்பை 3 மாடு ஒரு 10 ஆடு இருக்குது. நல்ல எருவு நல்லா அடியிலேருந்து வெட்டுப்பா. இதை எடுத்து தான் போடணும். இந்த போடுறாரு பாருங்க. இப்படி ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு 4 கூடை போட்டு போடவும். இது மட்டும் நல்லா சுற்றி போட்டுக்கிறங்க. இது காய்க்கிற மரம் இருந்தாலும் போடலாம், எருவு போடலாம். காலை நல்லா பரட்டி விடு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாலை விடாத மரம். இன்னும் பாலை வரல. இதுக்கு தான் இப்போ எருவு வச்சுக்கிட்டுருக்குறோம். 4-5 வருஷம் ஆகிட்டு இன்னும் பாலை வரல. கொஞ்சம் அடசனால இந்த மரம் அந்த மரம் அந்த மரம் அந்த மரம் இந்த மரம்லாம் இன்னும் பாலை வரல. இதே மட்டும் சுற்றியும் போட்டுக்கிறோம். இது பாலை விடாத மரம், பார்த்துக்கிறோங்க. பாலை விடாத மரம் போட்டு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பாலை விடுறது காட்டுற அடுத்த வீடியோவில். இதில் காம்ப்ளஸ்ஸு ஒரு மரத்துக்கு 2 கிலோ அப்படியே மேலாப்பில் அப்படியே தூவி விட்ருங்க. அப்படியே மேலாப்பில் தூவி விட்டு அப்படியே இந்த மண்ணை எடுத்து அப்படியே அணைக்கவும். அப்படியே லைட்டாக மேலே அப்படியே மூடி விட்டு தண்ணி டெய்லியும் கட்டிக்கிறங்க. தண்ணி கட்டினோம்னா பாலை எப்படி விடுதுன்ட்டு பார்ப்போம். நன்றி வணக்கம். தென்னை விவசாயிகளுக்கு நன்றி வணக்கம்.